விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கென தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. இந்த நிகழ்ச்சி ஜூனியர், சீனியர் என தனித்தனியாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் ஜூனியருக்கான 10வது சீசன் இந்த ஆண்டு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. இந்த ஷோ நேற்றுடன் முடிவடைந்தது. இதன் பிரம்மாண்டமான ஃபைனல் நேற்று நடைபெற்றது. இந்த ஃபைனலில் பங்கேற்க மொத்தம் 5 போட்டியாளர்கள் தேர்வாகியிருந்தனர். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் ஃபைனலுக்கு சிறப்பு விருந்தினராக கமல்ஹாசன் மற்றும் ஏ.ஆர். ரகுமான் கலந்து கொண்டனர். இதில் கமல்ஹாசன் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி பாடலுக்கு டான்ஸ் ஆடி அசத்தியது மட்டுமின்றி இறுதியாக இந்த சீசனின் வைரல் ஸ்டார் ஸ்ரீவர்ஷினியுடன் மேடையிலேயே அமர்ந்தும் பாட்டு பாடி அசத்தினார். கமல்ஹாசனின் இந்த கியூட்டான செயலை பலரும் வியந்து பார்த்தனர். அது மட்டுமின்றி இந்த சீசன் வெற்றியாளரையும் கமல்ஹாசன் தான் அறிவித்தார். அதன்படி இறுதிப் போட்டியில் நஸ்ரீன் மற்றும் காயத்ரி ஆகியோருக்கிடையேதான் கடும் போட்டி நிலவி வந்தது. இறுதியாக காயத்ரி வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். அவருக்கு 60 லட்சம் மதிப்புள்ள வீடு பரிசாக வழங்கப்பட்டது. அதேபோல நூலிலையில் வெற்றி வாய்ப்பை நழுவவிட்ட நஸ்ரீனுக்கு 2ஆம் இடம் கிடைத்தது. அது மட்டுமின்றி அவருக்கு 10 லட்சம் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. சாரா மற்றும் ஆதியா ஆகியோர் 3ஆம் இடத்தை பிடித்தனர். இந்த நிலையில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் ஃபைனலில் வெற்றியாளராக காயத்ரி அறிவிக்கப்பட்டதும் 2ஆம் இடம் பிடித்த நஸ்ரீன் டைட்டில் ஜெயிக்க முடியாத சோகத்தில் கண்ணீர் விட்டு அழுதார். இதை பார்த்த ஏ.ஆர். ரகுமான் மேடையிலேயே அந்த குழந்தையை சமாதானப்படுத்தினார். பின்னர் ஏ.ஆர். ரகுமான் நஸ்ரீனிடம், நீ என் மியூசிக் ஸ்கூலில் படிக்கிறியா என்று கேட்டதும் திக்குமுக்காடி போன நஸ்ரீன் ஓகே சொன்னார். நஸ்ரீனுக்கு தன்னுடைய இசைப்பள்ளியில் பயில வாய்ப்பளித்த ஏ.ஆர். ரகுமானுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன.